இந்த நாட்கள்லையும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கூட பேசுகிற காரியம் வந்து அப்போஸ்தலர் 23:30 இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. சுகமாக இருப்பீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் இந்த ஆண்டில் கடைசி மாதத்தில் இம்மட்டுமாக அவருடைய பெரிதான கிருபையில் கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த வருஷத்தில் நம்ம நினைக்காத பலவீனங்கள் நம்மளை ஆட்கொண்டு நம்மளை வருத்தத்திற்கு நேராக, ஒரு கவலைக்கு நேராக, ஒரு பலவீனத்திற்கு நேராக நம்ம நடத்தி வைக்கலாம். ஒரு காரியமாக இருக்கட்டும், ஒரு பலவீனமாக இருக்கட்டும், ஒரு கஷ்டமாக இருக்கட்டும், ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு புறக்கணிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சுகவீனம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது நிமித்தமாக இந்த வருடத்தில் நாம் வந்து அதிகமாக கவலைப்பட்டுக்கலாம், கண்ணீர் சிந்திக்கலாம். கர்த்தர் இந்த நாட்கள் சொல்கிறாரு, சுகமாக இருப்பீராக. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம விசுவாசித்தா தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் விளக்க பண்ணுவார். யோபு சொன்னார் இல்லையா, என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் பட்சமாக நான் விசுவாசமாக இருப்பேன். தாவீது அவனுக்கு முன்பாக அவனை கொல்லும்படியான, அவனை விட உருவத்திலையும் சரி போர்லையும் சரி தகுதி உள்ள ஒரு கோலியாத்து வந்து நிற்கும் போதும் பயப்படாமல் அவன் சொன்ன காரியம் வந்து, இயேசு என் கூட இருக்கிறார், தேவன் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் பட்சமாக இருக்கும் பட்சத்தில் இந்த பெலிஸ்தீன் எம்மாத்திரம். சுகபலத்தோடு இருக்க வேண்டிய நாம ஒரு பலவீனத்தின் நிமித்தமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நம்மளுடைய கவலைகளை, கண்ணீரை கர்த்தருக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த பெலிஸ்தீனை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சமாக இருக்கும் பட்சத்தில் இந்த பலவீனம் எம்மாத்திரம். நிச்சயமாகவே தேவன் சொன்னது பிரகாரமாக வருகிற நாட்களில், வருகிற புதிய ஆண்டு வந்து உங்களுக்கு நல்ல சுகமான ஒரு ஆண்டாக, பலவீனங்கள் நீங்கத்தக்கதான ஒரு ஆண்டாக, நீங்கள் நினைக்கிற காரியங்கள் நடக்கத்தக்கதான ஒரு ஆண்டாக நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோட, நம்பிக்கையோட கர்த்தர் பிடிச்சுக்கோங்க, பார்த்துக்கொள்வார். ஆமென்.